அவன் வந்து ஒழுக்கமானவனா, நேர்மையானவனா, சுத்தமானவனா, பொது வாழ்க்கையில் பயணிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இது எதையுமே பார்க்கவே இல்லை. நேர்மையெல்லாம் பார்க்கவே இல்லை. முழுக்க முழுக்க கேட்டினா பக்கெட் தூக்கிட்டு வரவன், பணம் கொடுக்குறவன், கட்டிங் கொடுக்குறவன். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவருக்கு புசியானதோட அடிப்படை வந்து தொழிலே வந்து ரியல் எஸ்டேட். ஸோ அதில் யாரெல்லாம் வந்து இருக்கிறானோ அவெல்லாம் தான் இப்போ வந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நடிகையின் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கிறாரு தலைவரே. கட்சியோட வந்து மாநில தலைவர் விஜயே வந்து ஒரு நடிகையோட சுற்றிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வீடியோ வருது, நிறைய வருது. அது நிறைய நம்ம பார்க்குறோம். அந்த வந்து ட்விட்டரில் போடுறதும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அமைதியாக கடந்து போடுறதும், ரெண்டு பேரும் ஒன்றா வந்து மாஸ்க் போட்டுன்னு கண்ணாடி போட்டுன்னு மாறு வேடத்துல மாதிரி வந்து உடனே நல்லா முடிஞ்சிடுச்சு. ஆனால் அப்போது ஒரு மாஸ்க் போடுறாரு. கட்சி தலைவர் எப்படியோ அப்படி தான் சார் தொண்டர்கள் அப்படி தான் வருவாங்க. அவங்க வந்து ஒரு நடிகையின் முந்தானையில் அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொன்னால், இங்கே வந்து மலர்விழியோட முந்தானையில் குடியிருக்கும் புசியானந்த். ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு நடிகையோட இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கிசுகிசுக்கப்பட்டால் கட்சியோட வளர்ச்சி பாதிக்கும்ன்றது மண்டையில் இருக்கிற மசாலா இருந்ததுன்னா தெரியும் விஜய்க்கு. அவனுக்கு இப்போ பிரச்சனை அது கிடையாது. நடிகையோட வந்து டிராவல் பண்ணது பிரச்சனை இல்லை. ஒரு நடிகையோட திருமணத்துக்கு போனது பிரச்சனை கிடையாது. ஒரு நடிகையை வந்து தனியாக வந்து ஒரு விமான பயணம் பண்ணதுல பிரச்சனை இல்லை. இந்த போட்டோ எப்படி வந்ததுன்றது தான் இப்போ பிரச்சனை அவங்களுக்கு. இந்த போட்டோ யார் வெளியிட்டிருப்பாங்க? பல பேர் வால் கொடுக்குறேன்ற வால் கொடுத்து என்ன பண்ணுறது? அதை வச்சு சண்டைக்கு போருக்கா போகிறான். அதெல்லாம் அற்புதமான வேலைங்க. வேலு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவன் முதலுக்கு வேலுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. இவனே சொல்லுவான். என்ன கேட்டான், வேலை எப்படி எத்தனை கொடுக்க முடியும், வேறு நாள் நான் வச்சுக்கிறேன்னுவான். இது அவர் ஜோசப் விஜய், அவர்கிட்ட போய் வேலை கொடுத்து அவர் என்ன பண்ணுவார்? டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சேகவரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். வணக்கம் சார். கட்சி தொடங்கி இன்னும் கொஞ்ச மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் செய்தி வெளியாயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் அப்படி என்னதான் சார் நடக்குது? என்னன்னா, விஜய் அவர்களுக்கு ஒருத்தர் வந்து வேல் வந்து பரிசா கொடுத்ததாக சொல்றாரு. அந்த வேலை வந்து விஜய் அவர்கள் வாங்கல, அவர்கிட்ட போய் சேரலன்னு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல தமிழக வெற்றி கழகத்தோட இந்த மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அந்த மாவட்ட நிர்வாகிகள் யாருன்றதே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்னு சொல்லப்படக்கூடிய விஜய்க்கு தெரியாது. நிர்வாகிகள் தெரியாது. தெரியாதா? தெரியாத மாதிரி இருக்கா? அப்படி இல்லை, தெரியாது, சுத்தமாக தெரியாது. முழுக்க முழுக்க அது எல்லாமே நிர்வாகிகளை வந்து போட்டது வந்து புசியானந்த். ஒரு கட்டத்தில் வந்து விஜய் மக்கள் இயக்கம்ன்றது வந்து ஒரு கட்சியாக வந்து ஒரு தொடங்கலான்ற ஒரு எண்ணத்தில் ஒரு இருக்கும்போது எஸ்எஸ்சிக்கும் இவருக்கு ஒரு முரண்பட்டு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற நடவடிக்கை இதெல்லாம் போச்சு இல்லையா. அதுக்கு பிறகு வந்து இங்கே நிர்வாகிகள் போடும்போது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் நிர்வாகியாக போடணும், ரசிகர்கள் மன்றத்தையும் நிர்வாகியாக போடணும். ரசிகர் மன்றம் தான் விஜய் மக்கள் இயக்கமாக மாறும்போது அங்கே வந்து ரசிகர் மன்றம் கலைக்கப்பட்டிருக்கணும். ரசிகர் மன்றமும் இருக்குது, விஜய் மக்கள் இயக்கமும் இருக்குது. இதெல்லாம் வந்து பேராசையின் வெளிப்பாடு தான். மெயினாக ஒரு ரசிகர் தான் சார். அவன் பதவி வேணும் வந்து உட்காந்துக்கிட்டான். விஜயகாந்த் இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், அந்த ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியாக மாற்றினார். ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறின பிறகு ரசிகர் மன்றத்தில் வந்து மறுபடியும் நிர்வாகிகள் வேறு புதிய ஆட்கள் வந்து உட்காந்துட்டாங்க, அடுத்த ஆட்கள் வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ விஜய் மக்கள் இயக்கமும் இயங்குது, ரசிகர் மன்றமும் இயங்குது. அப்போ கட்சி தொடங்கும் போது யாருக்கு இப்போ வந்து அந்த நிர்வாகிகள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவு எடுத்தது எல்லாமே வந்து புசியானந்த் தான். எத்தனை மன்றம் இருக்குது, எத்தனை மன்றத்தில் எந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்களோ அதெல்லாம் தெரியாது யாருக்கு, விஜய்க்கு தெரியாது. அப்போது வந்து கேட்டால் அந்த நிர்வாகிகள் போடும்போது யாரெல்லாம் பசையுள்ள பார்ட்டியோ அல்லது யாரெல்லாம் வந்து பக்கெட்டு தூக்குவானோ, யாரெல்லாம் கட்டிங் கொடுப்பானோ, அந்த மாதிரியான நபர்களை வந்து தேர்வு செஞ்சது யாருன்னா புசியானந்த். அவன் வந்து ஒழுக்கமானவனா, நேர்மையானவனா, சுத்தமானவனா, பொது வாழ்க்கையில் பயணிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இது எதையுமே பார்க்கவே இல்லை. நேர்மையெல்லாம் பார்க்கவே இல்லை. முழுக்க முழுக்க கேட்டால் பக்கெட் தூக்கிட்டு வரவன், பணம் கொடுக்குறவன், கட்டிங் கொடுக்குறவன். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவருக்கு புசியானந்தோட அடிப்படை வந்து தொழிலே வந்து ரியல் எஸ்டேட். ஸோ அதில் யாரெல்லாம் வந்து இருக்கிறானோ அவெல்லாம் தான் இப்போ வந்து இருக்கிறாங்க. ரவுடி பசங்க, பொறிக்கு பசங்க, இவங்கள தான் வந்து நிர்வாகியை போட்டது. எதுக்காகனா தன்னுடைய இருப்பு அங்கே தக்க வைக்கிறதுக்காக முழுக்க சொல்லிக்கலாம். என்னன்னு கேட்டால் வந்து அப்படியே நிர்வாகிகள் நாங்கள் அப்படியே ஜலித்தோம். பெரும்பாலும் இப்போ இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம பேச போகிறோம். இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து நேற்று வரைக்கும் ஒரு 10 ஃபோன் வருது. அந்த 10 ஃபோன் எனக்கு எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த மீடியாவில் நீங்கள் பேசும்போது இதை சொல்லுங்கன்ட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் பேச முடியாதுப்பா, இதெல்லாம் வந்து எது உண்மை பொய்ன்னு தெரியாமல் பேச முடியாதுன்னு கேட்டால் சில ஆதாரங்களை அனுப்புகிறாங்க, எவிடன்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. அந்த எவிடன்ஸ் அடிப்படையில் வந்து கேட்டால் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உழைக்கிறவங்களுக்கு அங்கே இல்லை. ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் இதான் நிலைமைன்னு இருக்குது. குறிப்பாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் என்ன பிரச்சனை கேட்டால், அங்கே வந்து புசியானந்த் வந்து அவருக்கு வேண்டப்பட்டவரை, அவருக்கு நெருக்கமானவங்கள யார் பணம் வந்து
கொடுக்குறானோ அவனுக்கு வந்து யார் பணம்னா அங்கே யார் வந்து லீட் பண்ணி வந்து கட்டிங் கமிஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான்னா அவனுக்கு வந்து இந்த பதவி கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிற. உழைக்கிறவங்களுக்கு அங்கே பதவி வழங்கப்படலைன்றது தகவலாக நமக்கு வருது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த மீடியாவிலே பேசுனதை பார்த்தோம். இந்த பிபி ராஜான்னு ஒருத்தர் பேசுனதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அது பேசுனது அதுக்கப்புறம் இந்த மலர்விழின்னு சொல்லி ஜெயபாலான்னு சொல்லி இவங்க 2 பேர் யார் சார்? அவங்க தான் இப்போ மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறாங்க சார். மலர்விழின்றவங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கிறாங்க. அங்கே வந்து மற்ற நிர்வாகிகள்கிட்டேருந்து அவங்க வந்து பணங்களை வசூல் பண்ணி சாப்பிட்டாங்கன்றது தான் புகாராக இருக்குது. வேலு கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம்னு சொல்கிறாங்கல்ல. வெள்ளி வேல் கொடுத்தோம், அது விஜய்க்காக வழங்கப்பட்ட வெள்ளி வேலு, அதை வந்து விஜய்க்கு கொடுக்கவே இல்லை, இவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வச்சுக்கிட்டாங்களோ உருக்கி சாப்பிட்டாங்களோ தெரியாது அது. ஆனால் அந்த நிர்வாகிகள் வந்து நேர்மை இல்லாதவங்க. ஜெயபாலான்றவர் அவர் கணவர் என்று சொல்லப்படுபவர். அவர் வந்து மற்ற கட்சிகளோட ஆளுங்கட்சி இன்னும் பிற கட்சிகளோட தொடர்புடையவர்னு சொல்கிறாங்க. அவர் நேரடியாக இல்லை. அங்கே மலர்விழின்றவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து இவங்களுக்கு மலர்விழின்றவர் வந்து மனைவியாக சொல்லப்படுது. அது ஏன் வந்து இப்படி வந்து நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாகரிகமாக மெல்ல அப்படி சொல்கிறேன்னா, மலர்விழி என்றவங்களும் வந்து அவருக்கு வந்து இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அந்த முதல் வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஜெயபாலான்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது அவருக்கு, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்து இவங்க வந்து ஒரு கம்பெனியனாக இவங்க வந்து இணைஞ்சி இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக வந்து சொல்லப்படுது. சரி, இது வந்து உண்மையான தகவல்னா அந்த கட்சி வட்டாரத்தில் விசாரிக்கும் போது அப்படி தான் சொல்லப்படுது. நம்ம நேரடியாக நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் கட்சி வட்டாரத்தில் பரவலாக சொல்லப்படுது இதுதானே. இதெல்லாம் தெரியுமா அப்படின்றது கேட்டேன். ஸோ ஏன்னா ரொம்ப ஒழுக்கத்தை பேசக்கூடிய கட்சி இல்லை, இதெல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது தெரிஞ்சு தான் வந்து நிர்வாகியாக போட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற சில பேரை வந்து நிர்வாக பொறுப்புலேருந்து எடுத்துட்டு இவரை போட்டது அதுக்காக தான் சொல்லிட்டு ஒரு 10 பேராவது நான் விசாரிக்கும் போது 10 பேரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இது உண்மை. ஸோ அப்போ முறையற்ற ஒழுக்கமற்ற நேர்மையற்ற நபர்களுக்கு அங்கே வந்து நிர்வாக பதவி வழங்கப்பட்டிருக்கு கட்சியில். இது இங்கே மட்டும்தானு கேட்டால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மலர்விழி மாதிரி ஏகப்பட்ட விழிகள் வந்து இருக்குது. என்ன காரணம் இதுக்கு அடிப்படையில்? அப்படி என்ன மலர்விழிக்கும் புஷியானதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பெண்களால் வந்து ரொம்ப சிக்கலை அனுபவிக்குது தமிழக வெற்றிக்கழகம். ஏற்கனவே ஒரு நடிகையின் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கிறாரு தலைவரே. கட்சியோட வந்து மாநில தலைவர் விஜயே வந்து ஒரு நடிகையோட சுற்றிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வீடியோ வருது, ஆடியோ வருது. அது நிறைய நம்ம பார்க்குறோம். அந்த அம்மா வந்து ட்விட்டரில் போடுறதும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அமைதியாக கடந்து போடுறதும், 2 பேரும் ஒன்றா வந்து மாஸ்க் போட்டுன்னு கண்ணாடி போட்டுன்னு மாறு வேடத்தில் மாதிரி வந்து கொரோனாலாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அப்போது ஒரு மாஸ்க் போடுறாரு. மாஸ்க் போட்டுட்டு வந்து போய் வந்து காரில் ஏறுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஒரு தலைவர் அப்படி இருக்காருன்னா தொண்டர்கள் வந்து அதை மிஞ்சிற அளவுக்கு இருக்கிறாங்க. தலைவரே அப்படி இருக்கும்போது என்ன கேட்க முடியும்? அங்கே வந்து இந்த மாதிரி நபர்கள் தான் வருவாங்க. கட்சி தலைவர் எப்படியோ அப்படி தான் சார் தொண்டர்கள் அப்படி தான் வருவாங்க. அங்கே வந்து ஒரு நடிகையின் முந்தானையில் அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொன்னால், இங்கே வந்து மலர்விழியோட முந்தானையில் குடியிருக்கும் புஷியானந்த். அப்படி தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம வந்து யாரையும் கொச்சப்படுத்தணும் நோக்கம் இல்லை. ஆனால் இருக்கிற உண்மையை பேசி தானே ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக சொல்கிறேன் வினோத், இந்த பிரச்சனை இருக்குது. இந்த 3 நாட்களில் எப்பவுமே இந்த மாதிரியான செய்திகள் வந்தால் ஒரு புகாரே அனுப்பப்பட்டால் கூட உடனடியாக வந்து விசாரிக்கப்பட்டு அது என்னன்றதை வந்து டிக்ளேர் ஆகிடும். தினம் 4 செய்தியாக வருது. ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது சம்பந்தமாக தலைமைக்கிட்ட இருந்து ஒரு செய்தியும் இல்லவே இல்லை. நடவடிக்கை யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லை. ஒன்று இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா நீங்கள் சொல்லணும். யார் மலர்விழிக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், அவங்க தான் நிர்வாகி, அந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டுன்னு சொல்கிறோம். அங்கே ஒருத்தர் நீக்கிக்கிறானுங்க. இதை வந்து ஒரு தலைமை வந்து வேடிக்கை பார்க்குது. அப்போ என்ன பொருள்? சரியான பொதுச்செயலர் இல்லை அந்த கட்சிக்கு, சரியான தலைவர் இல்லைன்றது இப்போ வெளிச்சமாயிடுச்சு. ஏன்னா ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு நடிகையோட இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கிசுகிசுக்கப்பட்டால் கட்சியோட வளர்ச்சி பாதிக்கும்ன்றது மண்டையில் இருக்கிற மசாலா இருந்ததுன்னா தெரியும் விஜய்க்கு. அவனுக்கு இப்போ பிரச்சனை அது கிடையாது. நடிகையோட வந்து ட்ராவல் பண்ணது பிரச்சனை இல்லை. ஒரு நடிகையோட திருமணத்துக்கு போனது பிரச்சனை கிடையாது. ஒரு நடிகையை வந்து தனியாக வந்து ஒரு விமான பயணம் பண்ணதில் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோட்டோ எப்படி வந்ததுன்றது தான் இப்போ பிரச்சனை அவங்களுக்கு. இந்த ஃபோட்டோ யார் வெளியிட்டிருப்பாங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே சார், நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டு தூக்குறவன் பணம் கொடுத்தவங்க தான் போஸ்டிங்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுது. எவ்வளோ கோடிகள் கொடுத்துருப்பாங்க சார்? சார் இது மாநாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலர்ட்டையும் வந்து கோடிக்கணக்கில் வந்து வாங்கியிருக்காங்க. சராசரியாக 10 கோடிக்கு மேலே கோடி வாங்க தான் மாநாடே நடத்தினாங்க. ஆமாம். இப்போ எப்படி உடனே எப்படி நிற்கிற முடியும் மலர்விழியை? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உடனே நிற்கிற முடியும்? நிற்கிற சிக்கல் இல்லை சார். அவங்க வந்து பல நிர்வாகிகள்கிட்ட சொந்த பணங்கள் எவனும் இங்கே சொந்தமாக இருக்க மாட்டான், அடுத்த தாலி தான் இருப்பானுங்க.
அடுத்தவங்க கூட இருக்கிறவங்க வந்து நிர்வாகிகள் அவன் இவன் சொல்லிட்டு அங்கே தான் வசூல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வசூல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தொகையை கொடுத்துட்ட பிறகு எப்படி நீங்கள் உடனே நிற்கிறீங்க? அதுவும் வந்து பொம்பளை சும்மா ஒன்றும் கிடையாது. அப்புறம் திடீர்னு வந்து புசியானதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. நான் எவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டா என்ன ஆகும்? புசியானந்த் தான் இங்கே கல்பிரிட்டு. புசியானந்த் வந்து ஒரு கட்சியோட ஒரு மாநில பொதுச் செயலாளர்கள்லாம் வந்து தகுதி கிடையாது. மாடு மேய்க்கிற மாதிரி நீங்கள் வந்து இங்கே ரசிகர் மன்றத்தை மேய்ச்சிட்டு இருந்தார். மாடு மேய்க்கிறது அப்படி தான் ரசிகர் மன்றம். ஒரு கட்சின்னு ஆகிட்ட பிறகு அது வேறு லெவலில் போய் நிற்கும். இதே ஒரு ரசிகர் மன்றம்னா அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் மேட்டர்லாம் அவங்களுக்குள்ளேயே போயிடும். ஆனால் ஒரு கட்சின்னு வரும்போது, கட்சி அரசியல் வரும்போது இதெல்லாம் பேசப்படும். பாதிக்கப்பட்டவன் கத்துவதான் இப்போ கத்துறான்ல ஒருத்தன், நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன். இது மாதிரி மாநிலம் முழுவதும் இருக்குது சிக்கல். அப்போது வந்து இந்த மாநாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க விஜய் வந்து ஒரு சொந்த காசில் கொடுத்துட்டாரு, இழப்பு ஏற்பட்டவங்களும் அவர் சொந்த காசை கொடுத்துட்டாரு அப்படிலாம். அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து மாநில நிர்வாகிகள்கிட்ட வசூல் பண்ணது தான். சொந்த காசெல்லாம் யாரும் இங்கே செலவு பண்ணவே இல்லை. இப்போ பதவி வந்து பறிக்கப்பட்டவன், இந்த மாதிரி பணம் கொடுத்து மோசம் போனவன் எல்லாம் பேச தானே செய்வானுங்க. இப்போ இந்த ஒரு மலர் விழி மூலமாக இன்னும் எத்தனை விழிகள் இருக்குதோ தமிழ்நாடு முழுவதும் இனிமேல் தான் ஒன்று ஒன்றா வெளியே வரும். சார், கட்சிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது விஜய் அவர்கள் ஏன் கண்டுக்காமல் இருக்கார்? முனையிலே கிள்ளி எரிஞ்சிடலாம்ல இது. சார் அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது சார், எவ்வளோ வேலை இருக்குது சார். இப்படி கேட்டிங்கன்னா எப்படி சார்? அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது சார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு வேலையை இதெல்லாம் பார்த்துக்க தான் புசியானந்த் இருக்கான். எதுக்கு வந்து புசியானந்த் போட்டிருக்குது? இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது தான். அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல சார். அவனுக்கு பூஜா ஹெக்டேவோட வந்து டான்ஸ் ஆடுற வேலை இருக்குது. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகணும், நடிகைகள் கல்யாணத்துக்கு போகணும், நடிகைகள் பின்னாடி சுற்றணும், டான்ஸ் ஆடணும். இவங்க வழி நடத்துகிற கட்சி எப்படி சார் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு பொதுச் செயலர் பார்த்தீங்களா, ஆரம்பமே சுருட்டினான். ஏதோ இருக்குது மலர் விழிக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு கைமாறு ஏதோ இருக்குது. நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்க போகிறீங்க. ஏதோ ஒன்று இருக்குது, பரிமாற்றம் ஏதோ இருக்குது. ஏதோ இப்போ பல்க் அமௌண்ட் இவங்க கூட வாங்கிடுவான். விஜய்க்கு தெரியாமல் கூட ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பான் யார் புசியானது. அப்படியும் கூட இருக்கும்ல. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். இவன் காட்டுறது தான் கணக்கு. மாநாட்டுக்கு இவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி கூட காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை வந்து இதே மலர் விழியை கூட கணக்கு காட்ட சொல்லலாம். எது ஒன்று நடக்கலாம். ஆக மொத்தம் ஆரம்பமே முன்னாடி நான் சொல்கிறது பழைய கதை. நான் சொல்கிறது திருச்செந்தூர் அதாவது திருச்செந்தூரோட முருகன் கோயிலில் இருக்க வேலைக்கானன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சு. நான் சொல்கிறது ஆரம்பி அறநிலையத்துறை அமைச்சர் இப்போ எப்படி சேகர் பாபு இருக்கிறாரோ அப்போது வேலைக்கானன்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சையாச்சு. சட்டசபை வரைக்கும் எதிரொலிச்சுது. திருச்செந்தூர் கோயிலில் வேலைக்கானன்னு சொல்லிட்டு இவன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறான். கட்சி ஆரம்பித்து 1 மாதம் 2 மாதம் 4 மாதம் 3 மாதம் முறையாக இன்னும் கூட ஒழுங்காக கலா அரசியல் வரல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து வேலை கொடுத்தோம் அன்பளிப்பா. அந்த வேலை வந்து இந்த அம்மா விஜய்கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்குறதுன்னா நீங்கள் வேலை கொடுத்துருப்ப, பணமாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேலை கொடுத்தா உருக்கி காசாக்கிட்டு இருப்பாங்க. இந்த முட்டாளுங்க இந்த வேலை கொடுக்குறேன் வாழை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல பேர் வாள் கொடுக்குறேன்ற வாள் கொடுத்து என்ன பண்ணுறது? அதை வச்சு சண்டைக்கு போருக்கா போகிறான். அதெல்லாம் அற்பத்தனமான வேலைங்க. வேலு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண. அவன் முதலுக்கு வேலுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு இவனே சொல்லுவான். என்ன கேட்டான், வேலை எப்படி எத்தனை கொடுக்க முடியும்? நான் வச்சுக்கிறேன்னுவான். இது அவர் ஜோசப் விஜய் அவர்கிட்ட போய் வேலை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? அதனால நான் வச்சுக்கிறேன்னுவான். இதான் நடந்திருக்கணும் நான் சொல்கிறேன். இல்லை நான் வந்து மலர் விழிக்கிட்டே வச்சுக்க சொல்லிட்டேன், இல்லை உருக்கி காசாக சொல்லிட்டேன். நீங்கள் ஏன்டா கொடுக்குறீங்க? அறிவு இல்லை உங்களுக்கு? வேலை கொடுத்தேன் அது கூட பணமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் வேலை கொடுத்தேன், கோலை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். எங்களோட இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.